ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயும் மிஷினை தான் காட்டுறாங்க. மிஷின் தான் நேற்று ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம கிறிஸ்டோஃபர் தான் கத்த ஆரம்பிச்சிடறான்ல. இவனை ஏன் கிறிஸ்டோஃபர்னு சொல்கிறேன்னு போக உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க இப்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டோரும் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு உள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளில வரா மாதிரி இருக்குது. கிறிஸ்டோஃபராக செம்மையாக பயப்பட ஆரம்பிச்சிடறான். பயந்து ஐயோ என்கிட்ட வராத, என்ன எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அலற ஆரம்பிச்சிடறான். இவன் பார்க்க தான் ரவுடி போல, ஆனால் ஒன்றா நம்பர் டம்மி பீஸாக இருக்கான். ஸோ உள்ளேருந்து என்னடா வெளில வருதுன்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் வந்து தொப்புன்னு. ஆனால் கிறிஸ்டோஃபரோ ஐயோ பேய், ஏதோ ஒரு மான்ஸ்டர் வெளில வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். பிடிச்சி தள்ளி விட்டுட்டு யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அங்கிள் மாதிரியே இருக்கானேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்ப்பானே. பார்த்தா அப்படியே புரட்டை போடுவான். புரட்டை பார்த்தா மூஞ்செல்லாம் வரும், முடியாக இருக்கும். முடியெல்லாம் விலைக்கு பார்த்துட்டா அடா அங்கிள் நீ என்னடா பண்ணுற, நீ ஏதோ காணும்லாம் சொல்லிட்டு தாங்க, நீ என்ன இப்போ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் அவனை. இங்கே கட் பண்ணி மோர் தென் மிஷின் கம்பெனியை தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கர சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை வேறு வெளிலேருந்து டாங் பார்த்துட்டு என்ன இவனுங்க சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிருக்கானுங்க, நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்போம். ஸோ உள்ளே இவங்க பார்த்தா டேய் இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க, யாரா தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது உடனே நம்ம கோவம் வந்து இல்லை அவனுங்க மிஷினையும் சரி நம்ம மின்னாவையும் சரி ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. ஸோ அதனால் அவனுக்கு ஆப்வியஸாக போலீஸ்கிட்ட போக மாட்டானுங்க. ஏன்னா அவங்களும் இதை சீக்கிரட்டாக இருக்கணும்னு தான் சொல்லி நினைக்கிறானுங்க. அவனுக்கு ஏதோ ரிசர்ச் பண்ண போகிறானுங்க போல் நம்ம மீனாவை வச்சு அப்படின்னு சொன்னோடனே இவர் அப்படியே ஷாக் ஆகி இல்லை அப்படின்னு கத்தலான்னு வருவார். உடனே பார்த்தா வெளில தான் கத்த ஆரம்பிச்சிருவான். இவன் ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் கத்துறான்னு பார்த்தா அவன் ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பான். அதில் தோத்துறதுனால இவன் பாட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருப்பான். முதல்ல எவனோ அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவனும் கிடையாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே கம்முன்னு சைலண்ட்டாக உட்காந்துருவான். சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோவம் வந்து பாஸ் நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்து இதை ஃபேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சேர் ஆகுங்க, என்ன வேணால் ஒரு அடி அடிங்க, நானும் திருப்பி உங்களை அடிக்கிறேன், நம்ம ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி ஓகே இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குன்னு இழுத்து செவ்வல் மேலேயும் ஒன்று வைப்பார். தலையே திரும்பிக்கும், அவனுக்கு அதே செவிடாயிடும். இதை பார்த்து வெளில தாங்க செம்ம டென்ஷன் ஆகிடுவான். என்னது இது லேபர் லான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவானே. பார்த்தா அங்கே திருப்பி கோவம் வந்து சாய் அடிச்சிருவான். சாய் அடித்தோன்னே என்னடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே. சரி ஓகே இவனுங்க பைத்தியக்காரனுங்க என்னடா பண்ணிட்டு போட்டோம், நம்ம கேமை விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே உட்காந்து கேம் ஆட ஆரம்பிச்சிருவான். சரி உள்ளே பார்த்தா இவருக்கு வலி தாங்க முடியுமே. உடனே சிங்கம் சூர்யா மாதிரி டேய் என்னையாடா அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குவார். இவனுக்கு உடனே பயம் வந்து பாஸ் உங்களுக்கு ஃபோன் வருது, அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க, என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். கத்த ஆரம்பிச்சோடனே ஆமாம் ஃபோன் வருதுல பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோன் எடுப்பார். ஃபோன் எடுத்தால் அன்றைக்கி டீல் பேசிச்சுல ஒரு ஆண்டி, அந்த ஆண்டி வந்து கால் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் அவன் வெயிட் பண்ணுறான் அந்த டெலிவரி பாய், நீங்கள் வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம்னு சொன்னோடனே அதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே பின்னாடியே ஓடுவார். கோவம் ஷாக் ஆகிட்டு இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓடிடுவோம். உடனே நம்ம கிறிஸ்டோபரையும் சயின்டிஸ்ட்டையும் தான் காட்டுறாங்க. சயின்டிஸ்ட் வந்து மயக்கத்துலேருந்து தெளிவே தெரியாது. உடனே அவர் மயக்கத்திலே ஒரு ட்ரீமுக்கு போயிடுவார். நம்ம கிறிஸ்டோபர் சின்ன வயசில் இருந்த ஞாபகம்லாம் அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். பார்த்தா கிறிஸ்டோபர் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட் ஃபெல்லோவாக இருப்பான். எந்த ஒரு கஷ்டமான சம்ம கொடுத்தாலும் ஈஸியாக போட்டுருவான். ஆனால் அவன் பிரதர் இவனுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான். அப்படியே ஒரு சின்ன 3+4 செம்மையாக அவனால் ஒழுங்காக போட முடியாமல் தப்பாக போட்டு, பட் இருந்தாலும் நம்ம சயின்டிஸ்ட் வந்து அதெல்லாம் கவலைப்படாமல் பாராட்டி தள்ளிட்டு இவங்கிட்ட எதுவுமே காமிச்சிக்க மாட்டார். அதேமாதிரி கிறிஸ்டோபரையும் பயங்கரமாக பாராட்டி நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபுல்லாக இருக்காடா, இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனோட பிரதரை வந்து விளையாட அமுச்சு விட்ருவாரு. நீ போய் தொல்லாதனா ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான். உடனே அவங்க அம்மா வந்துடுவாங்க. அவங்க அம்மா வந்த உடனே அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்டை பார்ப்பார். ஹஸ்பண்டை பார்த்தா அவன் வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் கோட் ஷூட் போட்டு தூங்கிட்டு இருப்பான். நீ தான் வேலை வெட்டிக்கே போகலையே, அப்புறம் அது கோட் ஷூட் போட்டுருக்கானா, இது எனக்கு நல்லா இருக்குது தூக்கம் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மொக்க பண்ணி விட்டுறான். உடனே இவங்க வந்து அந்த பொம்மையெல்லாம் எடுத்து சேல் பண்ணலான்னு பாக்ஸில் அடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சயின்டிஸ்ட்டும் வந்து இந்த ஹெர்பல் மருந்தை வந்து உன் பையனுக்கு கொடு, அவன் தான் படிக்கவே மாட்டான், அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் வந்து அந்த பையனுக்கு கொடுக்க வருவாங்களே, அவன் என்ன பண்ணுவான், அவங்க போன உடனே அதை அப்படியே எடுத்து நம்ம கிறிஸ்டோபருக்கு கொடுத்துருவான். இது டெய்லி பேசிஸில் இப்படி தான் திருடுத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ கிறிஸ்டோபர் வந்து அந்த ஹெர்பல் மருந்தை குடிச்சு இவனுக்கு அப்படியே அது ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட் மாதிரி வந்து சின்ன பையனாக இருக்கிற 22 வயசு பையன் ஆனால் 50 வயசு ஆள் மாதிரியே லுக் வைஸு அப்படியே மாறிடுவான். இதை குடிக்காத அவனோட பிரதர் வந்து அப்படியே யங்காகவே 22 வயசு பையன் எப்படி இருப்பானோ அப்படியே இருப்பான். ஸோ நம்ம கிறிஸ்டோபரும் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் சரி ப்ரப்போஸ் பண்ணலாம், டேட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் கேட்பானே, ஆனால் அந்த பொண்ணு அப்படியே அவனை இக்னோர் பண்ணுறோம். இதை வேற அவனோட பிரதர் வந்து பார்த்து அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். ஸோ ஆனால் அவன் பிரதருக்கு வந்து பயங்கர கேர்ள் ஃபாலோவிங்லாம் இருக்கும், பயங்கர அப்படியே
ஒரு மாதிரி போதையிலேயே சுற்றிட்டு இருப்பாங்க, இவன் மேலே செம்ம அழகாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்து அவள் வந்து தன்னைத்தானே ஆறுதல் படுத்திப்பான். அவள் வந்து நோன்னு சொல்ல, அவளுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது போல், அதனால தான் இப்போதைக்கு என்னை அவாய்ட் பண்ணுறா அப்படின்லாம் சொல்லிட்டு தன்னைத்தானே அப்படி ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் அதை பார்த்து அவன் பிரதர் வந்து நீ எதுவும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இவன் ஏதோ ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஆமாம் உனக்கு வெளில போகணுமா என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக கேட்பான். உடனே அந்த பொண்ணும் இவனை பார்த்தோன்னே செம்ம ஒழி வழிஞ்சு நான் ரெடி நீ ரெடியா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவான். இதை பார்த்தோன்னே கிறிஸ்டோபருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். ஸோ அன்றைக்கி நைட்டுன்னு பார்த்தா இவன் வீட்டுக்கு வந்துருப்பா. இவன் வீட்டுக்கு வந்தோடனே இவங்கிட்ட வந்து நீ ஒன்றும் நான் இல்லைன்னு சொன்னதுக்கு ரொம்ப கவலைப்படலையே, நீ யோசிச்சு பாரு நீ எப்படி இருக்குன்னு. ஸோ நீ இப்படி ஒரு லுக்கில் இருக்க எனக்கு ஸ்மார்ட்டான பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும், நீயே யோசிச்சு பாரு எனக்கு எப்படி உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணும், எனக்கு அது தோணவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு நீ என்னை மறந்துருன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அப்படியே போவாளே. பார்த்தா அவனோட பிரதர் அங்கே வந்திருப்பான். பிரதரை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி நின்றுவா. இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம கிறிஸ்டோபர் அப்படியே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது நைட்டில் பார்த்தா அவன் பிரதரும் அந்த பொண்ணும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இதை வேறு ஓரமாக நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு செம்ம ஃபீல் ஆகிடும். சரி 2 பேருமே நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்க சவுத்தில் முட்டிக்கிட்டு இந்த தருணம் தான் அவன் ஒரு சைக்கோவாக மாற ஆரம்பிச்சே இருப்பான். ஒரு மாதிரி சிரிக்கவும் ஆரம்பிச்சிருவான். உடனே அவன் டிவியில் வந்து ஏதாவது இந்த மாதிரி அழகான பொருளை விற்கிற மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது வந்ததுன்னா அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். பார்த்தோன்னே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டென்ஷன்லேயே உட்காந்து சும்மா ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்து அங்கிள் வந்து என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, உனக்கு எதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்னு கேட்டவன் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டு உடனே அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ நோய் போல் இவனை அப்படியே திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்கிட்டேயும் வந்துட்டு நீ யார், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஃபோட்டோலாம் என்ன வச்சு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இது ஃபோட்டோலாம் ஒன்றும் கிடையாது, இது லாட்ரி சீட்டு, கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்ச அப்புறம் தான் பார்ப்பாங்க. மூஞ்ச பார்த்துட்டு அப்பா நீங்கள் என்ன செத்துட்டீங்கல்ல, ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்கள் தான் செத்துட்டீங்களா, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, திருப்பியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா இவங்களாம் என்ன செத்து போதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கிள் கிட்ட பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் தான் பார்த்தா இவங்களுக்கு திருப்பியும் சுனை நினைவு வந்துடும். வந்த உடனே ஆமாம் நான் ஏதாவது வித்தியாசமாக நடந்துக்கிறேனா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொன்னோடனே இது இப்படியே போய்டும்னு தான் நான் நினைக்கிறேன். சரி நான் மறக்கிறதுக்குள்ளே இவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபரை கேட்டவுடனே ஆமாம் அங்கே என்ன இருக்குது அப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த ஆளுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டவுடனே சரி ஓகே ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே 3 பேரும் ஒன்றா உட்காந்து அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்த உடனே சரி ஒவ்வொரு பாக்ஸாக ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பான். இவனுக்காக செம்ம டென்ஷன் ஆகிடும். இந்த ஆளுக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், வேறு ஏதாவது ஒன்றுனா பசங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கானான்னு ஒரு கருமமும் இல்லை, வெறும் துணிங்க அழுக்கு துணி பேப்பரு இது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறான். உடனே அவங்க அம்மாவாக ஃபீல் பண்ணி இவனை தயவு செய்து பார்த்துக்கோங்க, இவன் வந்து அவங்க தம்பியோட மருந்தையும் திருடி குடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நான் ஒன்றும் திருடல, அவன் தான் அந்த நாய் தான் எனக்கு கொடுத்தது, இதுக்கெல்லாம் காரணமே அங்கிள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே அந்த டயக்ராம் வேறு கிடச்சிரும். ஆமாம் இது என்ன டயக்ராமு, இது ஒன்றுமா எங்கள் வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அப்பா சொன்ன கதை தானே இது அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டவுடனே ஆமாம் இதுதான் நம்ம ஃபேமிலியோட சீக்ரெட்டு அப்படின்லாம் சொன்ன உடனே அங்கிளுக்கு வந்து என்னது சீக்ரெட்டா, இது எப்படி எனக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்லாம் சொன்ன உடனே ஆமாம் நீ எங்கே வீட்டில் இருந்த, நீ தான் அப்ராடுக்கு படிக்க போயிட்டே அப்படின்னு சொன்னோடனே இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இது மிஷின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் இதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணணும் தான் நினச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவங்க எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாங்க. உடனே கிறிஸ்டோபர் கிட்ட டேய் உனக்கு ஏதாவது அந்த கதைலாம் ஞாபகம் இருக்காடா அவங்க அப்பா சொன்னது அப்படின்னு சொன்னோடனே எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா என்ன, அதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடறான், அவருக்கு எதுவும் சப்போர்ட்லாம் பண்ணாமல். ஆனால் இவர் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க அந்த ஸ்கிராப்க்கு போயிட்டு நான் அந்த மிஷினை கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மிஷினையும் நோண்டி எப்படியோ கண்டுபிடிச்சி அதை அவரோட லேபுக்கும் கொண்டு வந்துடுறாரு. பார்த்தா அங்கே கிறிஸ்டோஃபராக இருக்கான். ஸோ 2 பேருமே அதை வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னது இது அலுமினியமா இல்லை என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கண்டே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பட்டன் இருக்கும், அதை டச் பண்ண உடனே திடீர்னு அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சு கலராக ஆஸ் யூஷுவல் லைட் எரிய ஆரம்பிச்சு திடீர்னு பார்த்தா என்னவோ நடக்கிற மாதிரி இருக்கும். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட்டுன்னு அதுலேருந்து ஒரு மாதிரி வெடிப்பு சவுண்டு வந்து புகையாக வர ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் கட் பண்ணி சயின்டிஸ்ட்டுக்கு வந்து அப்படியே நினைவு திரும்புகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவனுக்கும் அப்படியே நினைவு திரும்புகிற மாதிரி அப்படியே பணத்துக்கிட்டே இருப்பான். நான் ஐம் பேங்க்னு ஏதோ பில்லா அஜித் மாதிரி நீ ஏஞ்சிரியா நீ ஏஞ்சிரு, நீ தான் வந்துட்டல திருப்பி வா ஏஞ்சிரு முடி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிறிஸ்டோஃபரும் கத்திக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் திருப்பி அவர் அன்கான்ஷியஸ்னஸ்க்கு அப்படியே போயிடுறாரு. அடப்போயா
நீ என்னடா பொசுக்குன்னு மைக் அடிச்சு விழுந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த மிஷினை இப்படி திரும்பி பார்ப்பானே, அதில் அந்த பட்டன் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா டப்புன்னு ஆஃப் ஆகிடும். இவனும் சரி முடிஞ்சுதா கதை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருவான். அங்கே கட் பண்ணால் அந்த ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்லேருந்து அந்த குண்டக்கா வெளியே வந்துட்டு லைனாக நின்றுட்டு இருக்காங்க கிட்டலாம், எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போதைக்கு கிளம்புங்க, இதோட நாளைக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே அதில் ஒருத்தன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவான். இவ்வளோ நேரம் நான் நின்றுட்டு இருக்கேன், சும்மா சிம்பிளாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்ன உடனே, ஆமாம் இப்போ என்ன பண்ணோன்றீங்க சார், இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும் அப்படி டப்புன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி டோரை சாத்திட்டு உள்ளே போயிடும். உள்ளே பார்த்தா உள்ளே வேலை செய்கிறவங்க ஒருத்தன் வந்து நான் கிளம்புறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே நீ ஏன் அங்கெல்லாம் போகிற, ஏதாவது பிரச்சனையாகிட போகுது, நீ ஏன் புதுசாக ஒன்று இழுத்துட்டு வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டெரக்டாகவே பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்லை எதுவும் ஆகாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த பேஜாண்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு வெளில நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன் பார்க்குறாரு, எதுக்கு பார்க்குறாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. உடனே அவரும் அங்கேருந்து திரும்பி அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ அங்கே தான் நம்ம சாயை காட்டுறாங்க. சாய் பார்த்தா அந்த டெலிவரி பர்சனை வந்து மீட் பண்ண அவரும் அங்கே வந்துடுறாரு. பார்த்தா சரி ஓகே போய் மீட் பண்ணலாம், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவரும் கிட்ட போவார். அந்த டெலிவரி பர்சன் பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருப்பான். இவன் அந்த வீடியோவில் பார்த்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பார். ஆமாம் உனக்கு எதாவது தெரியுமா அந்த மிஷினை பற்றி அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அதை நான் பண்ணல, என்னோடய பாஸ் தான் பண்ணார் அப்படின்னு. அந்த பாஸ் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி என் வேலையை விட்டும் தூக்கிட்டாரு. ஸோ நான் அதை பண்ணல, நீங்கள் எதாக இருந்தாலும் அவர் தான் கேட்கணும். பட் அவர் தான் இப்போ உயிரோட இல்லையே. அவருக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் மேலே பயங்கர கடுப்பில் இருந்தார். ஸோ மேபி ஏதாவது பண்ணியிருக்கலாம் போல், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இவனும் எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிவிடுவான். ஸோ இவரும் வந்து பயங்கர கன்ஃபியூஷன்லேயே அப்படியே வீட்டுக்கு யோசிச்சுட்டே வருவார். என்னடா இவன் மிஷின் ரிலேட்டடாக இருக்கிறவன் ஒன்று மிஸ் ஆகிறான் இல்லைனா செத்து போகிறான், என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ளே வருவார் கம்பெனிக்குள்ளே. பார்த்தா இங்கே கோவம் வந்து டேய் நீ என்ன வீட்டுக்கு போலியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் பார்த்து கேட்டோன்னே, இல்லை பாஸ் எனக்கு 2 சயின்டிஸ்ட் கிட்டேருந்து கால் வந்தது அப்படின்னு சொன்னோன்னே, என்னது சயின்டிஸ்ட் கிட்டேருந்து கால், அந்த ஆள் தான் மிஸ் ஆகிட்டானேடா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பாஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸை கொடுத்தாரு, நம்ம வேணால் போய் பார்க்கலாமா, மீனாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போவாங்க. பார்த்தா இவருக்கு செம்ம ஷாக் ஆகிடும். அந்த இடத்த பார்த்தாலே இவருக்கு பயமாக இருக்கும். உடனே சாய் வந்து இதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஃபீலிங்காக இருக்குது, பேசாமல் நீ கிளம்பிட்டு இங்கேருந்து, இந்த மிஷின் கூட சம்மந்தப்பட்ட எல்லாருமே உனக்கு மிஸ் ஆகிறாங்க இல்லைனா இறந்து போகிறாங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுவும் பிரச்சனை வர வேணாம், நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என்னால் கிளம்பலாம் முடியாது, நானும் மீனவரை காப்பாற்றுவேன், ஏன்னா நான் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். பார்த்தா ஒரு நாள் ரோட்டில் இதே மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கலவரம் ஒன்று நடக்குது. பார்த்தா என்னடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எட்டி பார்க்குறான். பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்கூல் பையனை போட்டு செம்ம போல் பொழந்து தள்ளுறாங்க. இவனும் அதை பார்த்து பயந்துட்டு, ஐயோ என்னடா இப்படி போட்டு அடிக்கிறானுங்க, போனால் நம்மளே பொழந்துருவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவனும் கடந்து போயிடுவான். ஆனால் இவன் மனசு கேட்காதனால இவனும் திரும்பி வந்துட்டு சரி தன்னால் ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவனும் ஏதோ அடிக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பான். உடனே அதில் இருக்க பையன் வந்து டேய் ஆமாம் யார் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். யார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டோம். இல்லை உங்களுக்குலாம் இல்லை அவனுக்கு அப்படின்னு. ஆமாம் என்ன பண்ணிருக்க நீ அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் அடிக்கிறீங்க நான் ஆயின்மெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவானே, ஆயின்மெண்ட் போடுறியா எங்கே காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் எடுத்து காட்டுவான். இவன் மூஞ்சவும் பார்த்தா ஆயின்மெண்ட்லாம் தடவி இருக்கும் அந்த கட்டு மேலே. எப்பட்றா போட்ட இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பான். அதை சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நான் போட்டேன் அப்படின்லாம் சொன்ன உடனே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. ஓ நீ அவ்வளோ டேலண்டடா, அப்போ உனக்கு சண்டை போடவும் தெரிஞ்சிருக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இல்லை அதெல்லாம் ரொம்ப பேடு, ஸோ எனக்கு சண்டைலாம் போட வராது அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே உனக்கு சண்டை போட வராது ஆனால் எங்களுக்கு சண்டை போட வரும், இரு இப்போ உன்னை எப்படி 2 கிழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா அவன் மேலே ஏதோ ஒரு மாவு வந்து அடிக்கும். யாரா அது நம்மளை சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே மீனா வந்துடுவா. மீனா வந்தோடனே இவனுக்கா அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் பிறக்கும். மீனா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் இரு வரேன் உங்ககிட்ட அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட, இப்போ உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போகுது பாரு அப்படின்னு சொன்னோடனே அவனுங்களுக்கு குனிஞ்சு கீழே பார்ப்பானுங்களே. பார்த்தா பட்டுன்னு 3 பேருக்கும் செதறிடும். செதறினோடனே 3 பேரும் முட்டி போட்டு, டேய் நான் உங்களை என்ன சொன்னேன், பிளாக் பண்ணுங்களா அடி வாங்கிட்டு முட்டி போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா, நீங்கள் என்ன பண்ணுற வா ஓடலாம் ரன்னிங்கில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டே ஓடுவாள். இவனுக்கா அப்படியே ட்ரீமில் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர அப்படியே ட்ரீமில் இவனுக்குள்ளேயே தன்னைத்தானே பேசிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். மீனாவோட வாய்ஸ் எல்லாம் இவனுக்கு ஏதோ கவிதை மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும். மீனாவா டேய் இதுக்கப்புறம் ஏன் இப்படியெல்லாம் மாட்டி தொலைகிற, கொஞ்சம் நான் உனக்கு அடிக்க வேண்டிய
வேண்டியது தானே. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த பையனை காப்பாற்றணும்னு நினச்சி போனி, அதுவே மிகப்பெரிய வீரம் தான். பரவாயில்ல, கீப் இட் அப், அப்படி என்னோட நன்றியை மறந்துடாத, நான் இப்போ உன்னை காப்பாற்றினது அப்படின்லாம் சொல்லியிருப்பா. ஸோ அதுதான் இவன் மனசில் ஆழமாக பதிஞ்சு, எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீனாவை காப்பாற்றணும்னு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போக ஆரம்பிப்பான். அதேமாதிரி கூட சாயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு, சரி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே என்ட்ரு ஆவாங்களே. உள்ளே பார்த்தா அந்த சயின்டிஸ்ட்டும் கிறிஸ்டோஃபரும் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து சாய்க்கோவாக இருப்பீங்க, ஸோ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் சயின்டிஸ்டியோ, இவன் தான் என்னோட நெப்யூ கிறிஸ்டோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். ஓகே, நீங்கள் எதுக்கும் பதறாதீங்க, நீங்கள் நம்ம இங்கே உட்காந்து பேசலாமா கொஞ்சம், நீங்கள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க, நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ரொம்ப அப்படியே ஏதோ ட்ரீட்டி சைன் பண்ணுற மாதிரி ரொம்ப பொலைட்டாக பேசிகிட்டே இருப்பார். கோக்கும் சாய்க்கும் ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இவன் தான் அந்த கிறிஸ்டோஃபரா அப்படின்னு சொல்லிட்டு சாயும் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பார். அப்போ தான் இந்த கிறிஸ்டோஃபர் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டே காட்டுவாங்க. அந்த அங்கிளை வந்து ஓகே மயக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு கட்டி போட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தில் தான் இல்லை தொலைஞ்சு போனதாகவே இருக்கட்டும், நான் உன்னை கோல்டாக மாற்றி நானும் அழகாகிட்டு நான் அப்படியே செட்டில் ஆகிடுறேன் லைஃப்பில் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருப்பான். ஸோ யோசிச்சு பார்த்துட்டு அவனும் அந்த மிஷின்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் அழகாகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த பட்டன் அழுத்துவானே, பார்த்தா அந்த மிஷின் ஆனே ஆகாது, பட்டுன்னு ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனவுடனே இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை எட்டி போட்டு உதைப்பான், போட்டு குத்துவான், என்னென்னவோ பண்ணுவான் டென்ஷனில். எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளையே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பானா. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே, சரி ஓகே இந்த ஆள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஸோ அவரை போயிட்டு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டவரை வந்து கையெல்லாம் அறுத்து விட்டுட்டு, அங்கிள் ஏஞ்சிரியா, ஏன் இன்னும் பயக்கத்துலேயே இருக்க, ஏஞ்சி தொலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி உலுக்கிட்டே இருப்பான். இழுத்து 4 சாத்துவான். ஆனால் அவர் ஏஞ்சிக்கவே மாட்டார். கடைசியாக ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு போடுவானே, பட்டுன்னு ஏஞ்சிப்பார். ஏஞ்சிட்டு அங்கிள் ஏஞ்சிரியா, நீ முழிச்சுக்கிட்ட, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அவரும் வந்து ஆமாம் நீ கிறிஸ்டோஃபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அப்பாடா இப்போதான் உனக்கு நினைவு வந்தது, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுமா. அப்போ தான் எப்பா எனக்கே உயிர் வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கிளா, எனக்கு சுத்தமாக சக்தியே இல்லை, எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போதையிலேயே பேசின்னு இருப்பார். அப்புறம் திருப்பி கரண்ட்டில் நடக்கிறத காட்டுறாங்க. ஸோ கரண்ட்டில் வந்து நம்ம சயின்டிஸ்ட்டும் வந்து அந்த மிஷினில் துணியெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், நீங்கள் இதுக்காக தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே பக்கத்தில் பார்த்தா அந்த சிக்கன் நகட்டும் இருக்கும். உடனே சாயும் வந்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவார். கத்த ஆரம்பித்தோடனே சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்கெட்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி காட்டுவார். அது பொருளில் பார்த்தா ஒரு கன்று மாதிரி ஒன்று இருக்கும். இது என்ன ஃப்ரூட் மாதிரியே தெரியலையே, இந்த ஃப்ரூட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து ஃபயர் பண்ணுவார். எல்லாம் தெரிச்சு ஓடுவானுங்க. அப்படியே தெரிச்சு ஓடனோடனே மரியாதை எல்லாரும் அசையாமல் அந்தந்த இடத்துல அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, டேய்க்கோ போயிட்டு நீ மீனாவை தூக்குடா அப்படின்னு சொன்னோடனே, தோ பாஸ் சுற்றாதீங்க நானே போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனுங்க 2 பேரையும் அசையாமல் பார்த்துக்கிட்டு நீ போய் எடு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் போயிட்டு மீனாவை தூக்கிடுவான். தூக்கிட்டு இவனும் வந்து பின்னாடி நின்றோடனே, பாஸ் நம்ம போகலாம், எதுவும் பிரச்சனைலாம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே, மீனா நீ நல்லா தானே இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டோடனே இவர் சயின்டிஸ்ட்டும் வந்து சாய் நீங்கள் டென்ஷனாக வந்தீங்க, நாங்கள் பிரச்சனை பண்ண வரல, உங்களுக்கு ஒரே ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ண முடியும்னா அது நான் தான். ஸோ டென்ஷன் ஆகாமல் நம்ம அந்த சேரில் உட்காந்து பொறுமையாக பேசுவோம், பொறுமையாக இருங்க, கன்னை கீழே போடுங்க அப்படின்லாம் சொல்லுவார். பட் ஆனால் இவர், நான் உன்னை நம்புகிறேன், நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை தான். ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கான் பாரு கிறிஸ்டோஃபர், அவனை என்னால் நம்ப முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா, அவனோட பிரதரையும் உன்னையும் கொல்ல பார்த்தான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே தான் இவர் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்த ஒரு லேடிக்கிட்ட நான் கேட்டேன், அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க வந்து இவன் வந்து இது வரைக்கும் இவன் வீட்டுக்கு வந்ததே இல்லை, அவங்க அம்மா இருக்காங்களா இறந்துட்டாங்களான்னு மட்டும்தான் கேட்டிருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த லேடி சொன்னாங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த லேடியும் வந்து வேறு எதுவும் இன்ஃபர்மேஷனே சொல்லாது. பார்த்தா இவர் கையில் ஒரு கான்சென்ட் டிக்கெட் கொடுத்துட்டு இப்போ சொல்லுவி அப்படின்னு கேட்டோன்னே, வீடை போய் சுற்றி பாருங்கள், உங்களுக்கு எதாவது கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்கலாம் சொல்லிவிடும். ஸோ இவரும் வந்து அந்த கிறிஸ்டோஃபர் ரூமுக்கு போவார். உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் தேடி பார்ப்பார், ஒரு இடமும் கிடைக்காது. கடைசி இப்படி கீழே இப்படி திரும்பி பார்த்தா ஒரே ஒரு ட்ராயர் மட்டும் அப்படியே லாக் போட்டு வச்சுருக்கோம். என்னடா இது மட்டும் லாக் போட்டு வச்சிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் அது ஓப்பனே பண்ண முடியாது. வீடெல்லாம் தேடி பார்ப்பாரு, லாக்கோட கீயும் கிடைக்காது. சரி என்னடா பண்ணுறது, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிப்பார், உடஞ்சிரும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா கிறிஸ்டோஃபர் நல்லா வேலை பார்த்து வச்சுருப்பான். ஸோ அவனோட பிரதரோட ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் அவங்க அங்கிளோட ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தா ஒரு டைரி வேறு எழுதி வச்சுருப்பான். ஃபுல்லாக அதில் வந்து எப்படி அவங்கள போட்டு தள்ளணும், என்னென்னலாம் பிளானு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படியே எழுதி வச்சுருப்பான். பார்த்தா அப்படியே ஒரு சைக்கோவோட நோட் புக் மாதிரியே அப்படியே கண்ணெல்லாம் நோண்டி அப்படியே ஒரு மாதிரி கிறுக்கி அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பான். ஸோ அதை படித்து தான் அவருக்கு வந்து எல்லா விஷயமே தெரியவே தெரியும் அந்த கிறிஸ்டோஃபரை பற்றி. ஸோ இது எல்லாமே வந்து அவர் சயின்டிஸ்ட்கிட்டயே சொல்லிடுவார். சயின்டிஸ்ட்டா என்னடா சொல்கிற இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆமாம், கிறிஸ்டோஃபர் மென்டரான உன்னையே வந்து கொல்ல தான் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடு அப்படியே கண்ணை இப்படி திருப்புவார். அவனா அப்படியே ஓகே எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயமே இல்லாமல் கண்ணை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் பாட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். இவரா டேய் மூவ் ஆகாத, அப்புறம் நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியும் அவன் கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே ஓடி வர ஆரம்பிச்சிருவான். ஓடி வந்தோடனே இவரா பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு கண்ணால் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்டில் தென் பை.